இருக்காளோ என்னவோ தெரியல. அப்பா இதே பொழப்பா போச்சு. விடிஞ்சு எந்திரிச்சா வீடு வீடா அலையிறதே நம்ம பொழப்பு. பாக்குறவங்க எல்லாம் நான் ஏதோ வீடு வீடா போய் வேலை வளர்த்துட்டு இருக்கேன் நினைப்பாங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. நம்ம தேவைக்கு வந்திருக்கோம்னு அவங்களுக்கு எங்க தெரியும்? ஏ ஆத்தாயி சாந்தா, ஏ அலப்பி, ஆத்து நடந்து வந்தே தவிச்சு வருது. நீ இவ்வளவு கூப்பிட்டு தவிச்சு வந்துட்டு போல இருக்கு. ஏன் ஆத்தாயி எவடி அவ வாய் கூசாம அலப்பி கிளப்பின்னு கேட்டுருக்கு. அடியாட்டி சிந்து வா, வாடி ஏண்டி அங்கே நின்னுட்ட, இங்க வா. புதுச்செருப்பு வாங்கினா அத கலட்ட முடியல, அதுதான் எங்கனே கழிச்சுக்கிட்டு திரிஞ்சு காட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னத்த செருப்ப? ஆமா செருப்ப உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வர்றாங்க. போன் போட்டு சொன்னா நீயே வந்திருக்க போற. செருப்பு பாக்குறது எனக்கு வேலையா? கொஞ்சம் இடத்துல அடி வச்சிருக்கிற நீ வீட்டை எவ்வளவு தூரம் நடக்கணுமா இருக்குது. வருது. ஆமா, உங்க அம்மா வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு போயிருந்த, அதுக்குள்ளே வந்துட்ட. அதுக்குள்ளேயுமா? அடி கூறுகட்டவில்லை 4 மாசம் ஆச்சுடி நான் போய். 4 மாசம் தானே ஆகுதேன்னு கேட்டேன். நான்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போனா வருஷ கணக்கா இருந்துட்டு வருவேன். அந்த குடுக்கணும் நமக்கு எங்க கிடைக்குது? ஏன் உன் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு தானே போனா, அதுக்குள்ளே போன் போட்டு கூப்பிட்டாரா? ஆமா கூப்பிட்டுக்கிட்ட போறா அந்த எடுவட்டவ. நானா ஏறி அடிச்சு இங்க வந்தேன்டி. ஆனா என் புருஷன் எப்படி தெரியுமா, ஒரு இஞ்சி கூட என்னை விட்டுட்டு நகல மாட்டாரு. அதுக்கு நீ விட்டுட்டு வேணும்ல நகர்றதுக்கு. 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு நகர்ந்தாலும் இழுத்து பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேன். இந்த பாரு, நீ என்னை கழுவி ஊத்தலான்னு வந்தியா? ஆமா ஆமா, நான் என் வீட்டு பாத்திரம் பண்ணதே கழுவி நாளாய் போச்சு. நீ என்னடா ஒன்னே கழுவி ஊத்தி சொல்லிக்கிட்டு நீ வேற பச கட்ட வேலை. சரி அதை விடு. உன் புருஷன் கூப்பிடாம எப்படி வந்த? நீ வர்ற ஆளா இல்லையா? அப்படி அதை ஏண்டி கேக்குற? சீதாப்பழம் பேசி கூட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பாத்தியா, சீதாப்பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்க. ஒரு நாளை கையில புடிச்சுக்கிட்டு வரணும்னு வர தோணுதான் உனக்கு. வெறுங்க ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன். சீதாப்பழமா? சீதாவோட அப்பா, சீதா அப்பா எல்லாம் பேசி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன். ஓ, சீதாப்பாவா? நீ சீதாப்பான்னு சொல்லவும் நான் சீதாப்பழம்னு நினைச்சிட்டேன். சரி எதையுமே பிரிச்சு சொல்லுடி, சேர்த்து சொல்லாத. திங்கிறதுலயே இரு நீ ஓசில கொடுத்தா பின்னாயில கூட குடிச்சிருவேன். நான் உன்னைய கழுவி ஊத்துறது, நீ என்ன கழுவி ஊத்துறது புதுசா உலகறிஞ்ச விஷயம் தானே. ஆமா 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 ஆமா. என்னடி வயிறு வீங்கிருக்கு? அது ஏன் கேக்குற? 4 மாசம் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன்ல, எங்க அத்தை மையம் வந்திருந்தேன். அப்படியே ஆளு பாத்துருவியே. எங்க அத்தை மையம் வந்து நல்லது கெட்டதெல்லாம் வாங்கி போட்டானா மாமா மகளுக்குன்னு சொல்லி, அது தின்னு வயிறு வீங்கி போச்சுன்னு சொன்னேன். வாங்கி போட்டுதானே? வாங்கி போட்டு. சரி நல்லது நல்லது. சரி, ஏன் அங்கே நின்னுட்ட? வா உள்ள வா. அப்பா இப்பயாச்சும் கூப்பிட மனசு வந்துச்சு உனக்கு. எங்க இங்கே உட்கார வச்சு அனுப்பிடுவியோன்னு பார்த்தேன். சரி உள்ள வா. ஆமா, என்னடி சாலெல்லாம் போட்டு வந்திருக்க? சாலு பிரச்சனைதான் பெரும் பிரச்சனை எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்குது. நீ சொன்னியே, அது 100ல 1 நடந்துகிட்டு இருக்கு. இல்ல 100மே நடந்துகிட்டு இருக்குது. சரி எந்திரிச்சு வாடி. அதையும் சரித்தேன். ஆமா போடி போடு. நீ எங்க என்ன உள்ள விட்டுக்கிற போற? சொல்லு. என்ன விஷயமா வந்த? என்ன விஷயமா வந்தவா? அதை ஏண்டி கேக்குற? அப்ப கேக்கல விடு. இவ்வளவு தூரம் சும்மா நடந்து வந்தேன், விஷயம் இல்லாமலா வந்திருப்பேன்? அப்ப சொல்லு. ஊர்ல இருந்து 4 மாசம் கழிச்சு வந்தனா, வந்ததோடு உழ வைக்கலான்னு பார்த்தேன். அது சரி, நீ உழ வைக்கலன்னே ஆச்சரியம். சொல்லு, இன்னைக்கு எந்த குடும்பத்துல உழ வைக்க போற? குடும்பத்தை குழ வைக்க போறானா? குடும்பத்தை குழ வைக்க என்ன சாண்டாவா? சிந்துடி சிந்து. சரிடி பொந்து, சொல்லு. ஊர்ல இருந்து வந்து உழ வைக்கலான்னு பார்த்தனா, உழவையில சட்டியில அரிசியை போட்டு கழுவுறதுக்கு பாத்திரத்தை காணோம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அதுக்கா நீ ஓடிட்டு வந்து அந்த பாத்திரம்? என் வீட்டுல எப்ப நீ பாத்திரத்தை கொடுத்தேன்னு எப்ப கொடுத்த? நீ இங்கெல்லாம் ஒரு பாத்திரம் கிடையாது. உங்ககிட்ட நான் என்ன வாங்கினேன்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னமோ வாங்கினேன். அவங்க அதை கூட கொண்டாந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? என் வீட்டுல இருந்து யாரும் எதுவும் வாங்குறதே கிடையாது ஒன்ன தவிர. எந்த பாத்திரம் போனாலும் இந்த வீட்டுல இல்லாம வேற எந்த வீட்டுல இருக்காது. இப்ப தேடி எடுத்துட்டு வா. நீ வைக்கிற குழம்பு யாரும் வாங்கி திங்க மாட்டாங்க, அதனால வாங்கிருக்க மாட்டாங்க. அதுவும் உண்மைதான், வேற யாரும் திங்க மாட்டாங்க. மிச்சம் இருந்தா தானே வைக்கிறதால நீயே புடிங்கிட்டு வந்த. மிச்சம் இருந்தா தானே திம்பாங்க. நான் திங்கிறேன்னு பெருமைப்பட்டுக்க, இல்லன்னா உன் குழம்பு யாருமே திட்ட மாட்டாங்க.
போய் தேடுறி, எனக்கு கொஞ்சம் உலகாஞ்சு அடி கொதிக்குது. இல்லடி, இங்க பாத்திரம் வச்சுக்கிட்டா இல்லங்கிற உன் பாத்திரத்துல இருந்து நான் பெரிய கோட்டையா கட்ட போறேன். என்ன இங்க போட்டெல்லாம் கட்ட மாட்டேன். என் வீட்டுல இருக்க பாத்திரம் போச்சுன்னா உன் வீட்டுக்கு தான் வரும். நான் உனக்கு தேடி நல்லது கெட்டதை கொடுக்குறேன். அதுவும் சரி. போய் தேடி பாரு, போ இருக்கும் இங்க போ. என் புருஷன் வந்ததோட கஞ்சிருக்கான்னு லாண்டுவேன் மனுஷன். வாங்காம போக மாட்டான். பாரு இரு. அப்பா, நம்ம வீட்டு பாத்திரத்தை வாங்குறதுக்கு இந்த கத்தனமா இருக்கு. இவன் வீட்டு பாத்திரத்தை கேட்டா கொடுப்பாளா? அப்புறம் தவிச்சு வருது. தண்ணி கேட்காம விட்டுட்டோம். அவளை பாத்திரத்தை கொண்டு வரட்டும். அப்புறம் தண்ணியை கேட்பா. அப்புறம் தண்ணி சாக்கணும் உள்ளே உட்காந்துக்குவா. பாத்திரத்தை தரமாட்டா. பாத்திரத்தை தேடிக்கிட்டு இப்படி வந்து விட்டாலே. ஊர்ல இருந்து வந்தா நல்லது கிட்ட ஆக்கி தின்னு ரெஸ்ட் எடுப்போம்னு பேரு. பாத்திரம் தேடி உடனே வந்துட்டான். நம்ம வீட்டுல கொடுத்தோன்னு எப்படி இந்த களவணிச்சிருக்கீங்களோ ஞாபகம் வச்சிருக்கா? ஐயோ, எந்த பாத்திரம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டான். அந்த வீட்டுக்குள்ள போட்டிருக்க சாக்குல கட்டி போட்டோமா, மேல போட்டிருக்க சாக்குல கட்டி போட்டோமா? இந்த சாக்கத்தை இந்த மனுஷனை எடுத்து போட சொன்னோம். எடுத்து போட்ட பாட்ட காணா இதுல இருக்குமா? இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஊராத்திட்டு எடுத்தோம்னா ஒவ்வொருத்தையும் வந்துடுறாளான்னு வேற பயமா இருக்கு. அங்க போய் ரீல்ஸ் போட்டாலும் போட்டுக்கிட்டு இருப்பா. ரீல்ஸ் நாட்டு இவ பைத்தியமா கிடந்தா. எடுக்கிறியா இல்லையா? தேடுறியா? அவுக்கணும் இல்லன்னு சொல்லி பாப்போமா? தேடி பாக்குறேன், ஒண்ணு காணோம். எங்க இருக்கு? கண்டு வாங்காம போக மாட்டான். எப்படியாவது அவுத்து கொடுத்து விட்டுருவான். யாருக்கிட்ட வாங்கணும்? அது சரி, காடியோல ஊத்த சொல்லி பக்கத்து தாத்தா கொடுத்தது. நல்லா இருக்கு, இருக்கட்டும். இது யாருக்கிட்ட வாங்கினா? பூனைக்கு சோறு கொடுத்தது. நம்ம பிள்ளை யாருக்கிட்டே முட்டாய் வாங்கிட்டு வந்தது. எடுக்கிறதெல்லாம் ஊராத்திட்டா வந்தா இதோட்டு எங்கேதே வரப்போகுது தெரியலையே. அது சரி, உங்களுக்கு இவன் வீட்டு பாத்திரமே தெரியாது. நம்ம வீட்டு பாத்திரத்தை எங்க அடையாளமா எடுத்து கொடுத்துட போறான். நம்மளே போய் பாப்போம். ஆத்தே, எல்லாம் பொடி பிடிச்சில்ல கிடக்கு. இருக்கிறதுல இம்புட்டு பாத்திரமா அவனுக்குன்னு சொல்லிடுவா. இருக்கிறதுல சிறுசா பார்த்து எடுத்து கொடுத்துருவோம். ஊசியை தட்டி ஆடி தட்டுற. என்னடி திட்டுற? இல்லடி, என்ன பொடி தட்டுறியான்னு கேட்டேன். ஊசியா இருக்கு, அதே தட்டுறேன். பாத்திரம் மட்டும் இங்கதான் இருக்கும் போல இருக்கே. இதெல்லாம் ஓம்புடு பாத்திரமா? அப்புறம் இல்லையா? இந்த பாரு, சின்ன கிண்ணத்தை எடு. சின்ன கிண்ணத்தை பாரு. இருக்கு இந்த கிண்ணத்தை ஞாபகம் இருக்குதா? ஊறுகாய் கொடுத்ததுக்கு சின்ன பாத்திரமா கொடுக்குறியா, கொஞ்சம் பெருசா கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு ஞாபகம் இருக்குதா? இது இதெல்லாம் ஒரு செட்டு பாத்திரம். அப்படியே நான் வாங்கினது. ரெண்டுமே ஓட்டிட்டுதான் இருக்கு. ரெண்டு மட்டுமா இருக்குது. இங்க பாரு, எத்தனை பாத்திரத்தை கொண்டு இங்க வச்சிருக்கா? இங்கதான் இருக்கும் போல. அப்படின்னு உலகம் இங்கே இருக்குது. ஆடி சண்டாளிச்சிருக்கி. ஏன்டி வாங்குற பாத்திரத்துல திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்லையா? உன் பாத்திரத்தை நான் வச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அப்படியே கிடந்துருச்சு, அவ்வளவுதான். உன் பாத்திரம்னா எடுத்துக்கிட்டு போ. இப்படி அந்த அரிகரண்டி இருக்குது பாரு. அந்த அரிகரண்டி சட்டில ஊத்துங்க. இங்க பாரு, வாட்டர் கேன் அன்னைக்கு சரோஜாமா தேடிக்கிட்டே இருந்துச்சு. வாட்டர் கேன காணோம், வாட்டர் கேன காணோம்னு. அந்த ஒரு வெஞ்சரை கிண்ணிய பாத்தியா? ஜெயசந்திரி அக்கௌண்ட் வெஞ்சரை கிண்ணி தானே அது. அம்புட்டு இங்கதான் இருக்கு போல இருக்கு. ஆடி சண்டாளிச்சிருக்கி. ஏண்டி சத்தியமாக பிஸ்கட் திங்கிற பாத்திரத்துல இங்கே வச்சிருக்கிறியா? ஏன் வீட்டுல வந்து பாவம் அன்னைக்கு மடியில கட்டிட்டு பிஸ்கட் தின்னுட்டு இருந்துச்சு. அது பிள்ளைங்க எங்கேயோ குடுக்கையில வைக்கல மாத்தி இருக்குங்க. இது சரிப்பட்டு வராது. நான் அவளுக்குள்ள போல போட்டு இந்த பாத்திரம் எல்லாமே சாண்டா வீட்டுல இருக்கு. போய் தேடி பிடிச்சு வாங்க கட்டி. இந்த பாரு, நீ உன் பாத்திரத்தை வந்தியா எடுத்தியா போனமுன்று. நீ எதுக்கு அடுத்தவங்களுக்கு போன் போட்டு போய் ஒத்துக்கிட்டு இருக்க? அவங்க பாத்திரம் காணோம்னா வந்து தேடி பார்த்து எடுத்துக்க போறாங்க. தேடி பாக்குறதுக்கு இங்க வந்தா தானே முடியும். வீட்டுல உட்காந்து தேடாக்க கிடைக்காம போகுது. உன்னை வச்சுக்கிறேன் இருந்தரு. இனிமே பாத்திரம் தான், ஊறுகாக்கா, மிச்சர் தான், பிஸ்கட் தான். நீ எங்கேயாவது வந்தேன்னு வச்சுக்க, மடியிலதான் கட்டிக்கிட்டு போகணும். நீ எப்படி பாத்திரம் வேற எங்கேயும் சாக்கு எங்கேயும் வச்சிருக்கீங்க? சாக்க பாப்பேன். சாக்குமுள்ள ஒண்ணுமுள்ள பாத்திரம் இல்ல. இது இது எல்லாமே உன் பாத்திரம் தானே? எல்லாம் ஏன் பாத்திரம் தான். இவ்வளவு மாதிரி ஒரு ஆளும் உலகத்திலையும் சாக்கடை வச்சு கட்டி நேரத்துக்கு போட்டு கொடுன்னு நினைச்சு கூடாது. 5 நிமிஷத்துல எல்லாரும் வருவாங்க. சரியா? அவங்க எல்லாத்துக்கும் அவங்க பாத்திரத்தை கொடுத்துடுறேன்.
அது ஊர்ல அதை திருடினேன் இதை திருடினேன் கண்ட திருட்டு பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடா அடுத்த வீட்டு பாத்திரத்தை திருடி வச்சிருக்கிற? இந்த பாரு சித்தே, சும்மா என்ன கலவாணி நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? கோபம் வருதா உனக்கு? நாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாதா? உன் பாத்திரத்தை கட்டிட்டு நான் பெரிய கோட்டை கட்ட போறேன். நீ எப்பயோ கொடுத்தே கேட்கல, சாக்குல போட்டு கட்டி வச்ச இருந்தனால தானே வந்து எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. பேசுறாளாம் பேச்சு. நீ உன் வீட்டுக்கு வெஞ்சனத்துக்கு வந்தா தானே போப்பா. செஞ்சு போட்டு சவுடால பாடுறா இவளுக்கு. ஆமா அவனுக்கு போன் போட்டு சொல்லணும் வந்துருவாங்க அமைதியா இரு. A few minutes later. என்னை மறந்ததேன் தென்றலே. ஏய் தென்றலே, என்ன முகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கிறோமா? இந்த பாருங்க, என் வாயை புடுங்காதீங்க. நான் இருக்கிற வேதனையில என் வேதனை என்னோடய போட்டோம். நீங்க கம்முனு இருங்க. வாய புடுங்கி என்ன பண்ண முடியும்? அது இந்த நாரவாய இல்லம்மா, கோமா உட்காந்துருக்கியே அப்படின்னு காமெடி பண்ணேன். என்னடா செல்லம் கோமா உட்காந்துருக்க? அடா அதை ஏன் கேக்குற சிந்து? ஏய், என்ன பண்ண? நீதான் சிந்த சொன்ன? அறிவு விட்ட வரேன். கோயம்புத்தூர்காரி சிந்த சொன்னேன். கோயம்புத்தூர்கார சிந்த சொல்றதுக்கு அங்கெல்லாம் போகணும். இங்க இருந்து சொன்னா அவங்களுக்கு எப்படி கேட்கும்? தரே என் வாய புடுங்காத, கடுப்பாயிட்டு போயிருவேன். கோயம்புத்தூர்ல ஒரு இருக்கல்ல சிந்து சிந்து, அவளை சொன்னேன். கோயம்புத்தூர்கார சிந்து கோயம்புத்தூருக்கு போயிருச்சே, இங்க என்ன பிரச்சனை? போனவன் வந்துட்டான். வந்தது நேரம் நம்ம வீட்டுக்குதே வந்தான். இங்க எதுக்கு வந்துச்சு? அதுதான் வந்தது வந்துட்டா. அவ வந்தது அடுப்படி போய் பாத்திருக்கா. அவ வீட்டு பாத்திரத்துல காணும். 10 பாத்திரம் இங்க இருந்துச்சுன்னு வந்துட்டான். அவ 10 போடுற பாத்திரத்தை நீ எதுக்கு வாங்கி வச்ச? எங்க அம்மா அந்த காலத்துல கல்லுலே 10 உரசி போட்டுருவாங்க. அவ விட்டு 10 பாத்திரம் புழங்குற பாத்திரம் இங்க இருந்துச்சு. அதை எடுக்க வந்தான். 10 பாத்திரத்தை இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டாக்க அப்புறம் அவங்க புழங்குறதுக்கு என்ன இருக்கும்? இங்க 10 ஒரே நாள்ல வாங்கிட்டு வந்தேன். பல தவணை பல மாசமா வாங்கிட்டு வந்தேன். கொடுத்தவ அவதானே கேட்கணும். அவளே பறந்துட்டா. பாத்திரக்காரிக்கு அக்கறை இல்லாதப்ப நம்ம எதுக்கு கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பா எடுத்து வச்சிருந்தேன். பாதுகாப்பா நம்ம வீட்டுல வச்சிருந்த நீ வச்சிருந்தனாலே வாங்கிட்டு போனா. என்கிட்ட வாங்கிட்டு போனாலே அவளோட போனால 10 பேருக்கு போன போட்டா. அவங்கிட்ட அரிகரண்டி இங்கதே இருக்கு, வடச்சட்டி இங்கதே இருக்கு, கிளாஸ் இங்கதே இருக்கு. போன் போட்டு எல்லாம் வந்துருவாங்களோட பயமா இருக்கு. அது சரியா? அவங்க பாத்திரத்தை அவங்க கொண்டு போறாங்க. உனக்கு என்ன அதுல கவலை? எல்லாம் ஒன்னே சொல்லணும்யா, ஒன்னே சொல்லணும். உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சாக்குங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சாக்கத்துக்கு மச்சில போடு, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு சொன்னா நீ போட்டியா? போட சொன்னதுக்கு போட்டிருந்தா இன்னைக்கு இவங்க வருவாளுங்களா? சாந்தா வந்துட்டாளுங்க. அமுக டுமுக அமால் டுமால்.